வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பியில் முதுகலை ஆசிரியர் தேர்வு எப்பொழுது எத்தனை வாரம் தள்ளி வைக்க போகிறாங்க, தள்ளி வைக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% உறுதியாகிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த, தேர்வெல்லாம் தள்ளி வைக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன தேதியில் சொன்ன டைமில் சொன்ன மாதிரி டிஆர்பி நடந்துக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே புகழாரம் பாடினீங்க டிஆர்பியை பற்றி. ஆனால் கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, டிஆர்பியெல்லாம் தேர்வு மாற்றி வைக்க சான்சஸே இல்லை, அதான் வாய்ப்பே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆலோசனைகள் எல்லாமே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எடுத்துட்டு இருக்கதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இன்று இல்லைனா நாளை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய தேர்வு பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இந்த அரசாணை வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வாரங்கள் இல்லைன்னா 5 வாரத்துக்கு மேலேயும் தள்ளி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ ஒரு 3 to 5 வாரங்கள் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய சிலபஸ் சேர்க்கப்பட்டிருக்கு, இதோடைய வெயிட்டேஜ் வந்து சிலபஸோடைய வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு, அதனால அதை வந்து கம்ப்ளீஷன் இன்னும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு 3 to 5 வாரங்கள் தள்ளி வைக்கலாம். உயர்நீதிமன்ற அறிவிக்கையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறதுங்க. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1 கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜூலை 10 அன்று வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை 10 ஆகஸ்ட் 12 வரை பெறப்பட்டது. முதலில் செப்டம்பர் 28 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதால் அக்டோபர் 12 தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு முதுகலை தேர்வு ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் பொது அறிவியல் பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயார் 3 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னது. இதனடுத்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என சில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது. ஸோ விரைவான முடிவுகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் தள்ளி வைக்கும் கவலையே வேண்டாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் எக்ஸாம், ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாம் நடத்துகிறோம். அதில் 3 எக்ஸாம் டெட்டும் மீதி வந்து ஒரு எக்ஸாம் சிறப்பு டெட்டும் நடத்துகிறதா இருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளில் 8 எக்ஸாம் டெட் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்றதுக்கு உண்டான பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 8 டெட் எக்ஸாம் நடத்தவும் முடிக்குவோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அடுத்த 2 ஆண்டுகளில் 8 வகையான டெட் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நம்மளால இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்து பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வையும் நாம் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 1996 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வேகன்சிஸ் கூடுதலாக சேர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாரிட்டியோட ஒரே ஒரு விஷயம் தான், 2000 தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிரப்புங்க. 2013 மற்றும் 2017 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை ஏன் இன்னும் போடலை, அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது உடனடியாக நடத்துவாங்க, செயல்முறையில் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் டெட்டு பாஸ் மதிப்பெண்களை எவ்வளோ மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முந்தைய ஆண்டுகளில் முந்தைய மாநிலங்களில் இருக்கிற மாதிரி 75 எடுத்தால் டெட் பாஸ் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் போட இருக்காருங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
ஸோ டிஆர்பியில் முதுகலை ஆசிரியர் தேர்வு எப்பொழுது எத்தனை வாரம் தள்ளி வைக்க போகிறாங்க, தள்ளி வைக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% உறுதியாகிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த தேர்வெல்லாம் தள்ளி வைக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன தேதியில் சொன்ன டைமில் சொன்ன மாதிரி டிஆர்பி நடந்துக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே புகழாரம் பாடினீங்க டிஆர்பியை பற்றி. ஆனால் கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, டிஆர்பியெல்லாம் தேர்வு மாற்றி வைக்க சான்சஸே இல்லை, அதான் வாய்ப்பே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆலோசனைகள் எல்லாமே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எடுத்துட்டு இருக்கதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இன்று இல்லைன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய தேர்வு பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இந்த அரசாணை வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வாரங்கள் இல்லைன்னா 5 வாரத்துக்கு மேலேயும் தள்ளி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ ஒரு 3 to 5 வாரங்கள் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய சிலபஸ் சேர்க்கப்பட்டிருக்கு, இதோடைய வெயிட்டேஜ் வந்து சிலபஸோடைய வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு, அதனால அதை வந்து கம்ப்ளீஷன் இன்னும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு 3 to 5 வாரங்கள் தள்ளி வைக்கலாம். உயர் நீதிமன்ற அறிவிக்கையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறதுங்க. அரசு மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1 கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜூலை 10 அன்று வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை 10 ஆகஸ்ட் 12 வரை பெறப்பட்டது. முதலில் செப்டம்பர் 28 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதால் அக்டோபர் 12 தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு முதுகலை தேர்வு ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் பொது அறிவியல் பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயார் 3 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னது. இதனடுத்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என சில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது. ஸோ விரைவான முடிவுகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் தள்ளி வைக்கும் கவலையே வேண்டாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் எக்ஸாம், ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாம் நடத்துகிறோம், அதில் 3 எக்ஸாம் டெட்டும் மீதி வந்து ஒரு எக்ஸாம் சிறப்பு டெட்டும் நடத்துகிறதா இருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளில் 8 எக்ஸாம் டெட் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்றதுக்கு உண்டான பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 8 டெட் எக்ஸாம் நடத்தவும் முடிக்குவோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அடுத்த 2 ஆண்டுகளில் 8 வகையான டெட் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நம்மளால இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்து பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் உயர்வையும் நாம் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 1996 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வேகன்சிஸ் கூடுதலாக சேர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாரிட்டியோட ஒரே ஒரு விஷயம் தான், 2000 தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிரப்புங்க. 2013 மற்றும் 2017 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை ஏன் இன்னும் போடலை, அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது உடனடியாக நடத்துவாங்க, செயல்முறையில் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் டெட்டு பாஸ் மதிப்பெண்களை எவ்வளோ மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முந்தைய ஆண்டுகளில் முந்தைய மாநிலங்களில் இருக்கிற மாதிரி 75 எடுத்தால் டெட் பாஸ் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் போட இருக்காருங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.